ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம தமிழ் கிளாஸ் இயல்பை எல்லாம் பார்த்துட்ருக்கோம். பார்க்காதவங்களாம் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி எயித்து தமிழில் 4வது இயல் தான் பார்க்க போகிறோம். கல்வி அழகோ அழகு. மனுஷங்க நம்மளை எப்படி அழகெல்லாம் படுத்திக்கிறோம். அணிகலன பெண்கள் முக்கியமாக எப்படி தங்கம் வெள்ளி போன்ற விலை மதிப்பு மிக்க உலகத்தை நம்ம அணிகலன்களை பயன்படுத்துகிறோமோ, அதே மாதிரி நமக்கு உயர்வு தரக்கூடியது உண்மையான அணிகலன் எதுனா நீதிநெறி விளக்கப்பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இப்போ கற்றோருக்கு கல்வி நலனே கலைநல்லல் அப்படிங்கிறது ஒரு பாட்டு வரி தான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ரொம்ப அழகாக ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலன், வைரம் தங்கன்னே வச்சுக்கோங்க, அதுக்கு அழகுபடுத்துறதுக்கு வேறு அணிகலன் தேவையில்லை. அதே மாதிரி தான் இப்போ நம்ம கல்வி கற்றுருக்கோம். நம்ம ஒரு கற்றவருக்கு கல்வி மட்டும்தான், கல்வி அழகே போதும், அதுக்கும் மேலே அழகு சேர்க்குற பிற அணிகள் தேவையில்லை. கற்றவர்களுக்கு அவரோட கல்வியே அழகுன்னு சொல்ல வராங்க. அதுதாங்க கலன்னா அணிகலன், முற்ற அப்படின்னா ஒளிர. சரிங்களா? இதில் பூணுக்கு பூண் வேண்டாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பூனாய் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். அப்படின்னு என்னது, அணிகலனுடைய பெண் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதில் தான் இந்த பூண் வேண்டாம் யாரே அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றோருக்கு கல்வி நலனே கலைநல்லல், இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அழகுக்கு அழகு செய்வார். ஒரு 2-3 டைம் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் பார்த்தாவே இது நீதிநெறி விளக்கப்பாடல் குமரகுருபரர் எழுதுனதான் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். இவர் 17வது நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா? இந்த கம்பர், ஒட்டக்கூத்தர், ஔவையார், புகழேந்தி புலவர், அப்புறம் யார் ஜெயங்கொண்டார், இவங்க எல்லாமே 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஜாப்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம ஒரு ஷார்ட்கட் பார்த்துருப்போம். சரிங்களா? இவர் மட்டும் 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்குற மாதிரி பல சிற்றிலக்கியங்களே படைச்சிருக்காரு. கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். சரிங்களா? பிள்ளைத்தமிழ் 2 என்னது, முத்துக்குமாரசாமி, மீனாட்சி அம்மை, முத்துக்குமாரசாமி. அடுத்தது கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், காக்கால வருது, சகலகலா வள்ளி மாலை. அடுத்து நீதிநெறி பாடல் எழுதியிருக்காரு. இது மக்களுக்கு தேவையான நீதி சுட்டி காட்டுறதுனால தான் இந்த நூலுக்கு நீதிநெறி விளக்கம்னு பேர் வச்சுட்டாங்க. கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் உடையது. சரிங்களா? கடவுள் வாழ்த்தோட சேர்ந்து 102. இப்போது நம்ம 500 பார்த்திங்கன்னா 500 பாட்டு இருக்கா, கடவுள் வாழ்த்தோட சேர்த்துன்னா 1 501 பாட்டு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிப்பல, தெல்லிதின் ஆராய்ந்தமவுடைய கற்பே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. கல்வி கரையிலே கற்பவர் நாள் சிலனா என்னது இந்த பாட்டு? 4 அடியார். சரிங்களா? 4 அடிகள். மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிதின், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது எப்படின்னா, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கடற்கரையில் நடந்துட்டு போகிறோம், 4 அடி நடக்கிறோம் அப்படின்னு தான் நான் ஞாபகம். கற்றவருக்கு அழகு தருவது என்ன? கல்வி. கலன் அல்லால். ஓகேங்களா? அடுத்து புத்தியை தீட்டு. இது ஒரு சினிமா பாட்டு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு அப்படின்னு. இது ஒரு எம்ஜிஆர் பாட்டு தான். சினிமா பாட்டு கேட்டு பாருங்கள், 2-3 டைம் கேளுங்க. எப்படி இருந்தாலும் பாட்டு கேட்க தான் போகிறோம். இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி கேளுங்க. ஆலங்குடி சோமு எழுதுனது. இவர் ஆலங்குடியிலங்கிற ஊரில் பிறந்ததுனால தான் ஆலங்குடி சோமுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆலங்குடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இன்னொருத்தர் சிவகங்கையில் பிறந்திருப்பார். யார்? கண்ணதாசன் முத்தையா. அவர் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டியில் பிறந்திருப்பார். இவர் சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடியில் பிறந்திருக்காரு. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றிருக்காரு. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி. சரிங்களா? இவர் தான் ஆலங்குடி சோமு. என் நண்பன் பெரும்புலவராக இருந்த போதும் அகமாவும் இன்றி வாழ்ந்தார். கோயிலப்பா. பகைவன் என்றாலும் இதில் பாருங்கள், பகைவென்றாலும் இருக்குது. அப்படியெல்லாம் திடீர்னு படித்து பார்த்துட்டு போடுங்க. பகைவன் என்றாலும். அடுத்தது பல்துறை கல்வி.
இப்போ வந்து விலங்குகிட்ட இருந்து நம்மளை வந்து மாறுபட்டு காமிக்கிறது என்னென்னா கல்வி தான். மனித சமுதாய வளர்ச்சிக்கும் அதை வந்து சீர்திருத்திட்டு செல்வதிலும் எப்படி சொல்கிறது, நம்ம சமுதாய வளர்ச்சிக்கும் கல்வி தான் பெரும்பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவியலை வளர்க்குறதுக்கும் நாட்டுப்பற்றை வந்து ஊட்டிடவும் வந்து சான்றோர் வந்து பல வகையில் முயற்சி செய்கிறாங்க. அந்த வகையில் திருவிக்க வந்து கல்வி சீர்திருத்த சிந்தனைகளை வந்து நம்ம இந்த பாடத்தில் அறியலாம். சரிங்களா? இப்போ கல்வி நமக்கு எதுக்கு? அறியாமையெல்லாம் நீக்கி விளக்குது தான் வந்து நம்ம கல்வின்னு சொல்கிறாங்க. நம்ம உடலை ஓம்பல்னா பாதுகாக்கிறது, உடல் ஓம்பலுடன் அறிவு ஓம்பலுடன் நிகழ்ந்து வர வேண்டும். இப்போ ஏன் உங்களுக்கு லைன் பை லைனாக அப்படி சொல்லிட்டு போகலாம். ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக படிச்சுக்கலாம். ஏன்னா இதுலேருந்து கூட கேட்குறாங்க பார்த்தீங்களா. போன டைம் என்னது வளைந்த கோடுகளால் அமைந்து எழுத்து தமிழ் எழுத்து எனப்படும் அப்படின்னு ஒரு வாக்கியம் வந்துச்சு. அதனால நம்ம லைன் பை லைனாக பார்த்துக்கலாம், போர் அடிக்காமல் கொண்டு போகலாம். சரிங்களா? இப்போ வந்து இளமையில் தான் வந்து கல்வி கற்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. ரியாலிட்டி யோசிச்சு பாருங்கள். இப்போது ஆஃப்டர் மேரேஜு ஓகே, ஒரு 15 வயசுக்கு மேலே தான் நம்ம கல்வி கற்க ஆரம்பிக்கிறோம்னா நம்மளுக்கு லைஃப் புரிய ஆரம்பிக்கும். பல பிரச்சனைகள் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும், சமுதாய சிக்கல்கள் வரும். ஆனால் சின்ன வயசில் நமக்கு எப்படி சொல்கிறது, நம்ம விளையாட்டு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்தே நம்ம கல்வி கற்றுட்டு வரதுனால பெருசாக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம கூடயே வரும். நம்ம அது ஒரு தொடர்ந்து பயிற்சி எடுக்கிற மாதிரி அந்த கல்வி வந்து நம்மளுக்கு ஆள் மனசில் பதிய ஆரம்பிச்சிடும் பேசிக்லேருந்து. சரிங்களா? இதுதான் மெயின் கான்செப்ட் சொல்ல வராங்க. இளமையில் இப்போ நம்ம இளமையிலலாம் 1வது 2வது 12வது வரைக்கும் படிக்காமல் இப்போ வந்து நிஜமாக உங்களுக்கு படிப்பு ஏறுமான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க ஏட்டுக்கல்வி பார்க்கலாம். இந்த காலத்தில் வந்து ஏட்டுக்கல்வி என்னும் கொள்கை எங்கும் நிலவி வருகிறது. அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிடறோம். சரிங்களா? மார்க்குக்காக மட்டும்தான் இந்த காலத்தில் வந்து மார்க்குக்காக மட்டும்தான் படிக்கிறோம். அப்புறம் தொழிற்கல்வி எப்படி சொல்கிறது, ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லாமல் தொழிற்கல்வி இப்போ வந்துடுச்சு பார்த்தீங்களா, ஐடி அந்த மாதிரி சொல்ல வராங்க. தொழிற்கல்வி நோக்குடன் கல்வி பயிலுதல் கூடாது, அறிவுக்காக தான் பயிலுதல் வேணும்னு சொல்கிறாங்க. இயற்கை அன்னை எச்சரிக்கை செய்த வண்ணம் இருக்கிறாள், அவ்வெச்சரிக்கை மாணாக்கர் செவி சாய்ந்து நடப்பாராக. அறிவு விளக்கென கல்வி பயின்று அவ்வறிவை நாட்டு தொழில்துறைகளை இப்போ வந்து அறிவு சார்ந்து நம்ம படித்தோம்னா தானாகவே தொழில் பண்ணலாம். சரிங்களா? தொழில்துறையிலும் நமக்கு பிடிச்ச துறைகளில் வேலை செய்யலாம். ஆனால் இப்போ வந்து வேலை செய்கிறதுக்காகவே வந்து படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. இதுதான் வந்து நம்ம ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். அவர் என்ன சொல்லியிருக்காரு, கல்வி என்பது வருவாய் காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அது வந்து அறிவு நெறியை பயில்றதுக்காகவும் ஆன்மார்க்கு பயிற்சி அளிக்கிறதுக்கான ஒரு நெறிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து நம்ம தாய்மொழி கல்வியில் பயின்றால் மட்டும்தான் சிறப்பு, அதுதான் இயற்கையும் கூட. நம்ம ஓய்வு நேரமும் வாய்ப்பும் இருந்தால் பல மொழிகளை பயிலலாம். சரிங்களா? ஆனால் முதல் மொழி தாய்மொழி வழியாகவே வந்து கல்வி பயின்றதான் வந்து அது நம்ம தாய்மொழி பற்றாகவும் இருக்கும், இன்னொன்று நமக்கு அறிவும் அதில் தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாய் வழி கல்வி அதுதான். அப்புறம் தமிழ் வழி கல்வி. இப்போ அவங்க தாய்மொழியில் படித்து நம்ம அறிவு சார்ந்து ஏதாவது கண்டுபிடிச்சோம்னா பிற மொழியில் கூட மொழிபெயர்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை, மொழி வந்து பிரச்சனையே இல்லை. ஆனால் அவங்க தாய்மொழியில் தான் படிக்கணும்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியில் வந்து அறிவுக்கலை இல்லை என்னும் பழம்பாட்டை நிறுத்தி அக்கலைகளை வந்து தமிழில் மொழிபெயர்த்து எழுதி தாய்மொழிக்கு ஆக்கந்தேடுவோம் என்னும் புதுப்பாட்டை பாடுமாறு சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் வந்து திருவிக்கா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது காப்பிய கல்வி. நம்ம தமிழர்களுடைய இலக்கியங்களை வரலாறு தெரிஞ்சுக்கணுன்னா இலக்கியங்களை படிக்கணும். தமிழில் வந்து இலக்கியங்கள் நிறைய இருக்குது. அதை வந்து இயற்கை ஓவியம் அப்படின்னு 10 பாட்டை சொல்கிறாங்க. 10 ரூபா கொடுத்தோம்னா நம்மளுக்கு டிராயிங் பண்ணி கொடுப்பாங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது இயற்கை இன்பக்களம், களித்தொகை. சரிங்களா? களி சாப்பிட்டு இன்பமாக இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னா இல்லறம், அதை பற்றி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா திருக்குறளில் அதிகமாக வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னாவே சிலப்பதிகாரம் மணிமேகலை பன்மையாக வருதா, அப்போ வந்து நமக்கு தெரியும் இரட்டையாக வர்றது என்னது, நிலையங்கள் அப்படின்னாவே இன்ப நிலையங்கள்னால் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இயற்கை தவம், சிந்தாமணி, சீவக சிந்தாமணி படிச்சிருப்பீங்க. அது வந்து மணல் நூல் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அவர் வந்து 8 திருமணம் செஞ்சுருப்பார். சரிங்களா? 13 இளம்பகங்கள் கொண்டது அப்படின்னு படிச்சிருப்போம். அவர் வந்து 8 திருமணம் பண்ணிட்டு கடைசியில் இயற்கை தவம் பண்ண போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஏன்னா இந்த ஷார்ட்கட் வந்து நம்ம புதுசாக வேறு எங்கேயும் கொண்டு வராமல் அதுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம்னா அதையும் படித்த மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது இயற்கை பரிமாணம் அப்படின்னா கம்பராமாயணம். அதில் பார்த்திங்கன்னா நிறையா படகு, கப்பல், அது இதுன்னு சொல்லிட்டு வனவாசம் போவாங்க. அதுதான் இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இயற்கை அன்பு. பெரிய புராணத்தில் தெரியும். திருநாவுக்கரசர் அப்பூதி அடியில் வந்து பார்த்த பொருளுக்கெல்லாம் திருநாவுக்கரசர்னு வச்சுருப்பாரு. அது அவருடைய அன்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை இறையுரையுள் அப்படின்னா தேவார, திருவாசக, திருவாய்மொழி. சரிங்களா? அடுத்தது நமக்கு தான் சொல்கிறாங்க, இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, தமிழ் காவியங்களை படிங்க, இன்பம் நுகரங்கள்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. இருக்கிறதே எங்களால் படிக்க முடியலைங்க ஐயா. சரிங்களா? சரி, நம்ம வந்து ஜாப்லாம் வாங்கிட்டு அப்புறம் நம்ம இயற்கை நுகரலாம், படிக்கலாம், இன்பம் செய்யலாம். அடுத்தது இயற்கை கல்வி. அதை தான் சொல்கிறாங்க, ஏடுகளை பயில்வது இல்லாமல் ஓய்வு நேரத்தில் வந்து இயற்கை நிலையங்களில் புகுந்து இயற்கை கழகத்தில் நின்று இயற்கையை வந்து ரசிக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம இயற்கையோடு இருந்துட்டாவே வந்து நம்மளுக்கு அறிவு வளர்ச்சி, அடுத்தது என்ன சொல்கிறது, உடல் நலம், சுற்றுச்சூழல் கேடு இல்லாமல் எல்லாமே இருக்கலாம். ஆனால் அறிவியல் வளர்ச்சினால தான் வந்து இயற்கை சீரழியுது. சரி விடுங்க, அது பார்த்துக்கலாம். அதை தான் சொல்கிறாங்க, இயற்கையோட வந்து நம்ம செடி கொடி அது எல்லாம் பார்த்து கவிதை வந்து வரும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்ல வருவார். இதில் வந்து இயற்கை கோலத்தை வந்து இளங்கோவடிகள், திருத்தக்கதேவர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள், சேக்கிழார் எல்லாமே வந்து இயற்கையை வந்து போற்றி தான் வந்து இந்த செயலில் ஏற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தமிழ் காவியங்களும் ஓவியங்களும் இயற்கை அமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இசைக்கல்வி. இன்னொன்று குலோத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க, ஏடன்று கல்வி, சிலர் எழுதும் பேசும் ஈடன்று கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீடல்ல கல்வி, ஒரு தேர்வு தந்து விளைவு கல்வி இல்லை, அது வந்து ஒரு வளர்ச்சி வாயில். சரிங்களா? நம்ம பாசு பெயில் அதை வச்செல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு வளர்ச்சியின் வாயில்னு சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்து வந்து இசைக்கல்வி. இப்போ வந்து இசைப்பயிற்சியும் வந்து இன்றியமையாத இருக்குது. உங்களுக்கே தெரியும், திரைப்படத்துறை வந்ததுக்கப்புறம் அதை வச்சு தான் சொல்கிறாங்க. இயல், இசை, நாடகம் அப்படிங்கிறது வந்து இசை வந்து ரொம்பவே வளர்ந்துருக்குது. அடுத்தது இந்த லகரம், யாழை வச்சு சொல்கிறாங்க. லகரங்களை நினைக்கும் போதே அமிழ்து ஊறுகிறது அப்படின்னு அந்த லகரத்தை வச்சு சொல்கிறாங்க. அடுத்தது நாடக கல்வி. நாடக கல்விக்கு வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடைக்காலத்தில் வந்து நாடக கலையால் தீமை விளைஞ்சிருக்கு, பார்த்துருக்கீங்களே, சீரியல், அதை தான் சொல்கிறாங்க நினைக்கிறேன். இப்போதைய நாடகம் வந்து நல்ல நிலையில் இல்லை என்பதை ஈண்டு விளக்க வேண்டியதில்லை அதை தான் அவர் சொல்கிறாரு. நாடகத்துக்கு வந்து நல்ல வழியில் வந்து புத்துயிர் வழங்க வேணும். நாடகத்தை வந்து நல்வழிப்படுத்தி மாணாக்கரை வந்து அதை வந்து தலைமைப்படுத்துமாறு பெரியவங்க வந்து முயற்சி செய்யணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது அறிவியல் கல்வி. உடல்கூறு, உடலோம்பு முறை, பௌதீகம், பூத பௌதிகம், மின்சாரம், இதெல்லாம் பற்றி வந்து கணிதம், அகத்திணை எல்லாமே இது வந்து அறிவுக்கலை சார்ந்த படிப்புகள் தான்னு சொல்ல வராரு. இக்கால உலகத்தோடு உறவு கொள்றதுக்கு அறிவியல் தான் தேவை. இப்போ பாருங்கள், நம்ம இன்ஸ்டா ஐடி இருக்கான்னு தான் நம்ம நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோட இன்ஸ்டா ஐடி எதில் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம மொபைல் நோண்டுறது கூட நமக்கு ஒரு சில அறிவியல் இது தேவைப்படுது இல்லைங்களா? அது உண்மைதான். அது இது எழுதுறது திருவிக்கா தான். திருவிக்கான என்னங்க? திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். அவங்க அப்பா பேர் விருத்தாச்சலம், அவர் ஊர் திருவாரூர். அரசியல், சமுதாயம், தொழிலாளர் நலன் அப்படின்னு எல்லா துறையிலுமே வந்து ஈடுபட்டிருக்கிறாரு. சிறந்த மேடை பேச்சாளர். சரிங்களா? அப்புறம் தமிழ் தென்றல்ங்கிறது திருவிக்கா நமக்கு தெரியும். இவர் வந்து காந்தியடிகள் வந்து எப்போல்லாம் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரோ தமிழ்நாட்டுக்கு வந்து, அப்போல்லாம் வந்து அவர் தமிழ் தெரியாது இல்லைங்களா, அவருடைய ஸ்பீச்சை வந்து மொழிபெயர்த்தது யார்? நம்ம திருவிக்கா அவர்கள் தான். அதனால ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா இவர் வந்து இப்போ அதிகமாக காந்தியடிகள் பற்றி தான் வந்திருப்பாங்க. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் எழுதியிருப்பார். அடுத்தது பெண்ணின் பெருமை, பெண்களின் பற்றி பெருமையாக எழுதியிருப்பார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பெண்ணின் பெருமை, பெண்கள் வந்து முருகன் அல்லது அழகாக இருப்பாங்க. சோலை, தமிழ் பற்றி அதிகமாக சொல்லியிருக்காரா, பொதுமையாகவும் பேசியிருப்பார் காந்தியடிகள் பற்றி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இளமை விருந்து. சரிங்களா? தமிழ் சோலையில் இளமை விருந்து. அடுத்தது பொதுமை வேட்டல். ஓகேங்களா? அடுத்தது இன்றைய கல்வி வந்து என்னது? தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. கல்வி பயிற்சிக்குரிய
பருவம் என்னது? இளமை தான். அறியாமை நீக்குவது என்னது? அறிவை விளக்குவது கல்வி தான். கலப்பில் டேஸ் உண்டு என்பது இது என்ன வரும்னா, புற உலக ஆராய்ச்சிக்கு எது வந்து கொழுகொம்பு போன்றது? அறிவியல். சரிங்களா? இதுக்கு வந்து அறிவியல் கொழுகொம்பு போன்றது. வாழ்விக்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது இயற்கை இன்பம். சரிங்களா? இதுக்கு மட்டும் ஆன்சர் தெரியல, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரியலனா சொல்கிறேன். இயற்கை ஓவியங்கிறது நம்ம பார்த்துருப்போம், 10 பாட்டு. இயற்கை தாவங்கிறது யார்? சிந்தாமணி. சேவகன் வந்து 8 திருமணம் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருப்போம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை என்பது பெரிய புராணம். சரிங்களா? அது முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆன்ற குடிப்பிடித்தல் அப்படிங்கிறது ஒரு துணைப்பாடம், கதை தான். சரிங்களா? நீங்கள் வேணால் டைம் இருந்தால் படிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இது எதுவும் இல்லை, கதை தானே. இந்த கதை எழுதுனது வந்து பீசா குப்புசாமி. இவர் வந்து ஜெயகாந்தனோட இவர் வந்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். சரிங்களா? ஆசிரியர் இல்லை, தலைமை ஆசிரியர். ஜெயகாந்தனோட நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டுங்கிற நூலில் எழுதிக்கிறாரு. இவர் எழுதிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூலிலிருந்து இது வந்து நமக்கு பாடமாக வந்திருக்குது. அடுத்தது வேற்றுமை. வேற்றுமை வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படிக்கும்போது கஷ்டமாக இருந்துச்சுங்க எனக்கே வந்து. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இதில் இருக்கிறத அப்படியே படித்து காட்டுறேன். அண்ணன் பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டால், இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும், என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்புண்டு, என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்புண்டு. இன்னமும் ஒரு பார்த்தாவே ஒரு உங்களுக்கு தப்பாக இருக்கிற மாதிரி புரியுதா? பார்த்தீங்களா? இப்போ வந்து பாவை அண்ணன் பார்த்து, என்னது பாவை அண்ணனை பார்த்துன்னு தானே வரணும். அதை தான் இது இங்கே இருக்கிறது இங்கே கரெக்டாக இது வந்து தப்பு, இங்கே இருக்கிறது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ணனை பார்த்து, அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேட்குறாங்க. இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி அப்படின்னு இல்லை, இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு புரியுது. அண்ணனால் முடிஞ்ச உதவி வந்து செய்கிறேன். என் அண்ணனோடைய உள்ள எனக்கு தெரியும், அண்ணனது உள்ள எனக்கு தெரியும், என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஆல் அப்படிங்கிற பொருள் எக்ஸ்ட்ரா வார்த்தை வந்து வந்திருக்குது. இது என்ன அர்த்தம்னா, இப்போ இதெல்லாம் பெயர் சொல்லலாம். இந்த பெயர் சொல் கூட ஐயால் கூ இன்னது கண் அப்படிங்கிற இந்த மாதிரியான அசை சொற்கள் வந்து சேர்றதுனால அதோட பொருள் வந்து வேறுபடும். எல்லா பொருளுமே வந்து வேறுபடுத்தும் முறை தான் வந்து வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. வேறுபடுத்தி காட்டுதா, அதுதான் வந்து வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. இந்த உறுப்புகள் எல்லாம் வந்து வேற்றுமை உறுப்புகள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு சில இடத்துல வந்து அந்த வேற்றுமை உறுப்புகளுக்கு பதிலாக, உறுப்புனா என்ன, அசை சொற்கள், அதுக்கு பதிலாக சொல்லே வந்துச்சுன்னா அது வந்து சொல்லுறுப்பு. இப்போ ஓவியர் தூரிகைன்னா ப்ரஷ்ஷால் வந்து ஓவியம் தீட்டுறார். இதில் வந்து ஆளுங்கிறது வேற்றுமை உறுப்பு. ஆனால் தூரிகை கொண்டு, இதில் வந்து ஆளுக்கு பதிலாக தூரிகை கொண்டுன்னு வந்திருக்கு. இது வந்து சொல்லுறுப்பு. சரிங்களா? வேற்றுமை வகை வந்து மொத்தம் 8 வகைப்படும். முதலுக்கும் கடைசிக்கும் வந்து வேற்றுமை உறுப்புகள் இல்லை. சரிங்களா? பாருங்கள், முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் இல்லை. சரி, அப்போது இந்த பாக்ஸில் இருக்கிறது ஒன்று பார்த்துடலாம். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வந்து என்னது வேற்றுமை தொடர்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஐயால் கூ எதெல்லாம் இருக்குதோ அந்த தொடர் வந்து வேற்றுமை தொடர்ன்னு சொல்லுவாங்க. வேற்றுமை உறுப்புகள் வந்து இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைஞ்சு வந்துச்சுன்னா அதே தான் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ என்னென்னா வந்து டிஃப்ரெண்ட்னா வந்து இதையவே வச்சுக்கலாம். பாவை அண்ணன் பார்த்து அப்படின்னா அண்ணனை பார்த்து மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இது வந்து வேற்றுமை தொகைன்னு வச்சுக்கலாம். அண்ணனை பார்த்து அந்த தொடர் வந்து அந்த ஐ வந்திருக்கு, அது வந்து வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துருச்சுன்னா அது வந்து வேற்றுமை தொடர்ன்னு சொல்கிறோம். வரலினா தொகைன்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து முதல் வேற்றுமை. இது எப்படின்னா, முதல் வேற்றுமைக்கு வந்து உறுப்பு இல்லை, அந்த வெறும் பெயர்ச்சொல் மட்டும் வந்திருக்கும். இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அண்ணன் பள்ளிக்கூடம் சென்றான் அப்படின்னா அண்ணங்கிறது பெயர் எழுவாய். சரிங்களா? பெயர் சொல் எழுவாய். அப்புறம் சென்றான்ங்கிறது பயனிலை. எங்கு சென்றான்? பள்ளிக்கு சென்றான் அப்படிங்கிறத செயல்படு பொருள். இதுதாங்க, இந்த 3 வந்து உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். இப்போ எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவுமே வந்து இணையாமல் தனிச்சு வரும். சரிங்களா? அதைத்தான் வந்து முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை சொல்கிறாங்க. பாவை வந்தால், இந்த பாவைங்கிறத வந்து எழுவாய் வேற்றுமை. இப்போ 2ஆம் வேற்றுமைங்கிறது ஐ வந்து சேர்ந்து வரும்.
இப்போ கபிலர் பரனை பார்த்தார், கபிலரை பரணர் பார்த்தார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ இதில் வந்து கபிலர் வந்து பரணரை பார்த்துருக்கிறாரு, இதில் வந்து கபிலரை வந்து பரணர் பார்த்துருக்கார். இப்போ அந்த ஐங்கிற வந்து இந்த ஐங்கிற எழுத்து எங்கே சேருதோ அதுதான் வந்து செயல்படு பொருளாக மாறுது. இப்போ எழுவாய்ங்கிறது பரணர், புகழ்ந்தார் அப்படிங்கிறது பயனிலை, இது செயல்படு பொருள். இதில் வந்து என்னது கபிலருங்கிறது பெயர்ச்சொல், புகழ்ந்தாருங்கிறது பயனிலையே வந்திருக்குது. யாரை புகழ்ந்தார் அப்படிங்கிற கொஸ்டின் வர இடத்துல தான் வந்து பரணரை அப்படின்னு இருக்குது. ஐங்கிற எது எடுத்து எங்கே வருதோ அது வந்து செயல்படு பொருளாக மாறுது. அதனால தான் இரண்டாம் வேற்றுமை வந்து இன்னொன்னா சொல்லுவாங்க, மற்றொரு பேர் இருக்குது இதுக்கு வந்து செயல்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. சரிங்களா? இது வந்து எந்த பொருள் வரும்னா 6 பொருளில் வரும். ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. அப்படின்னா இந்த பொருள் இப்போ ஆக்கல்னா கல்லாலேயே கட்டினார், மூட நம்பிக்கை வந்து ஒழிச்சாங்க, மதுரையே அடைஞ்சிட்டாங்களா, துறந்தார் நீக்கிட்டாங்க, பதவியை துறந்தார், தமிழ் நமக்கு உயிரை போன்றது, ஒப்புமை அது மாதிரி இருக்குது, ஒத்தல். வள்ளுவர் வந்து பெரும் புகழை உடையவர், உடைமையை குறிக்குது. இந்த 6 வகை பொருளையுமே இரண்டாம் வேற்றுமை வந்து வரும்னு சொல்கிறாங்க. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இப்போ மூன்றாம் வேற்றுமை அப்படின்னா ஐயால் கூ. நம்ம ஃபஸ்ட்டு வேற்றுமை மட்டும் தான் ஞாபகம் வச்சுருப்போம். அதோட ஆள், ஆண், ஓடு, ஓடு அப்படின்னா இதெல்லாம் வந்து மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்பு. இப்போ இந்த ஆள், ஆண் மட்டும் வந்து கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 பொருள் வரும். கருவி பொருள் ரெண்டாக பிரிக்கிறாங்க. முதல் கருவி துணைக்கருவி. இப்போ மரத்தால் சிலை செய்தான் அப்படிங்கிறது மரத்தில் தான் சிலை செஞ்சாங்க, ஓகே. இன்னொன்று உளியால் சிலை செய்தான் அப்படின்னா மரத்தில் தான் சிலை செய்கிறாங்க, ஆனால் எதோட துணை கொண்டு செய்கிறாங்களோ அதுக்கு ஆகி வர்றதா வந்து துணைக்கருவின்னு சொல்கிறாங்க. கருவி பொருளை முதல் கருவி துணைக்கருவி பிரிக்கிறாங்க. கருத்தா பொருள் வந்து ஏவுதல் கருத்தா, ஏற்ற கருத்தா. ஏவுதல்னா ஒரு செயலை செய்ய வைக்கிறது, ஏற்றுதல்னா தானாக செய்கிறது, இதெல்லாம் வருது. சரிங்களா? இப்போ இந்த ஆள் அதெல்லாம் ஓகே, ஆளுங்கிறதா வந்து இத்தனை பொருளில் வருது. ஆனால் ஆணுங்கிறது செய்யல மட்டும்தான் இடம்பெறும். புறந்தூண்மை நீரன் ஆகப்படும். இந்த ஓடுங்கிறது உடனிசை பொருளில் வரும். உடன்னா இப்போ தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர், அவங்க கூட போகிறாங்க பார்த்தீங்களா, உடன் நிகழ்ச்சி, அந்த பொருளில் வரும். இது ஈஸி. நான்காம் வேற்றுமை ஈஸி. இப்போ ஐ, ஆல், கூவில் வருதா நான்காம் வேற்றுமை. இது வந்து இப்போ அதை எப்படி இரண்டாம் வேற்றுமை வந்து ஆக்கல், அழித்தல் வந்துச்சோ இது வந்து கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருளில் வரும். முல்லைக்கு தேர் கொடுத்தார், கொடையை குறிக்குதா. புகை மனிதனுக்கு பகையை குறிக்குது. கபிலருக்கு நண்பர் பரணர், நட்பு குறிக்குது. கவிதைக்கு அழகு, கற்பனை, தகுதியை குறிக்குது. இந்த மாதிரி இந்த பொருள் எல்லாம் வந்துச்சுன்னா அது நான்காம் வேற்றுமை. இப்போது நான்காம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருதும் உண்டு. இப்போ கூலிக்கு வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆனால் அதுக்காக கூலிக்காக வேலையும் அப்படின்னு சொல்லலாம். ஐந்தாம் வேற்றுமை வந்து இல். இது வந்து எங்கன்னா நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது என்ற பொருளில் வரும். இப்போது தலையின் இழிந்த மயிர் நீங்கள் குறிக்குது. பாம்பின் நிறம் ஒரு குட்டி, ஒப்புமை, பாம்பு போலவே ஒரு குட்டி இருக்குது. எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். ஏது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். ஏதுங்கிற பொருள் வந்துச்சுன்னா அது ஐந்தாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமைங்கிறது அது, ஆது, ஆ அப்படிங்கிற இதெல்லாமே வந்து ஆறாம் வேற்றுமை உறுப்புங்களா. இப்போது இது வந்து வேற்றுமை வந்து ஆறாம் வேற்றுமைங்கிறது வந்து உரிமை பொருளில் வரும். சரிங்களா? உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். ராமனது வில், நண்பனது கை, இதெல்லாமே அவங்களோடது அப்படிங்கிற மீனிங்கில் தான் வருது. அது, இந்த உறுப்புகளை வந்து இந்த காலத்தில் வந்து பயன்படுத்துறது இல்லை. சரிங்களா? இந்த காலத்தில் நம்ம பயன்படுத்துறது இல்லை. அடுத்து ஏழாம் வேற்றுமைங்கிறது வந்து மேல், கீழ், கால், இல், இடம். இந்த இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களை வந்து இடம்பெறும். எங்களின் ஊரின் கண் மழை பெய்யுது. எங்கள் ஊரில் மழை பெஞ்சது, அதுதான் வந்து கண்ணுன்னு சொல்கிறாங்க. இரவின் கண் மழை பெய்தது அப்படிங்க இடம், காலத்தை வந்து குறிக்குது. இப்போது இல்லுங்கிற உறுப்பு வந்து அஞ்சாம் வேற்றுமையில் ஏழாம் வேற்றுமையிலுமே ரெண்டுலேயுமே இருக்குது. நீங்கள் பொருளில் வந்துச்சுன்னா அது அஞ்சாம் வேற்றுமைங்க.
இடப்பொருளில் வந்துச்சுன்னா அது 7ஆம் வேற்றுமை. சரிங்களா? இல்லுங்கிறது 5ஆம் வேற்றுமை 7ஆம் வேற்றுமை ரெண்டுலேயுமே வருது. நீங்கள் அப்படிங்கிற பொருள் வந்துச்சுன்னா அது 5ஆம் வேற்றுமை. அடுத்தது இந்த இடத்தில் சென்னையில் அப்படின்னு வந்துச்சுன்னா அது 7ஆம் வேற்றுமை குறிக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 8ஆம் வேற்றுமைங்கிறத விழி வேற்றுமை, விழிப்பொருளில் வரும். இப்போ வந்து படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதால் விழி வேற்றுமை என்கிறோம். சரிங்களா? படர்க்கையை முன்னிலையாக மாற்றுறாங்க. இந்த வேற்றுமைக்கு தனியாக வந்து உறுப்புகள் எதுவும் இல்லை, திரிந்து வழங்குவது உண்டு. இப்போ அண்ணன் என்பதை அண்ணா என்னும், புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குறது தான் வந்து 8ஆம் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. இப்போ முதல் உறுப்புக்கு வேற்றுமை இல்லை, 8ஆவதுக்கு வந்து உறுப்பு இல்லை. சரிங்களா? வேற்றுமை உறுப்புக்கு இல்லை, முதலுக்கும் 8ஆவதுக்கும். இதெல்லாம் கொடுத்துருக்குவாங்க. ஐயாள் கோவின் அதுக்கான கொடுத்துருக்காங்க. சொல்லுறுப்பு இப்போ தூர்கியால் வண்ணம் தீட்டினார், தூர்கை கொண்டு வந்திருக்கா, வைத்து, உடன், கூட அப்படி இதெல்லாம் வந்து உறுப்பு, இதெல்லாம் சொல்லுறுப்பு. பொருள் செயல்படு பொருள், பயனிலை ஏற்றல், கருவி, கருத்து ஒன்றிணைச்சு எந்தெந்த பொருளில் வருதுன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த நிறுத்தக்குறியில் பார்த்து வச்சுங்க. இப்போ மா, பழ, வாழை, குறிஞ்சி, முல்லை, மருதம் நம்ம எண்ணிட்டே வரோமா, அந்த இடத்துல எல்லாம் காப்புள்ளி வைக்கிறோம். அடுத்து அன்புள்ள நண்பா அப்படின்ட்டு கவிதை எழுதும்போது வைப்போம். இன்னொன்று இந்த மாதிரி மேற்கோள் குறியீடு வைக்கும்போது அதுக்கு முன்னாடியே ஒரு காப்புள்ளி வைப்போமா. டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், நேர்கூற்று, அயற்கூற்று அதில் வருது. அடுத்தது வினை எச்சங்களுக்கு அப்புறம் வந்து இப்போ பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழையிலை பறித்தான், வினை எச்சத்துக்கு அப்புறம் வருது. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கேன். அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி, வினாக்குறி, வியப்புக்குறி இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி தான். அவ்வளோதாங்க. அடுத்து பஞ்சுவேஷனை நிறுத்தக்குடி, ஓர்னமெண்ட் அப்படின்னா அணிகலன், திறமை, டேலண்ட், சீர்திருத்தம், அவேர்னஸ், விழிப்புணர்வு, டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு ஈஸி. அடுத்தது நம்ம 5வது பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.